That's a six. That's a big six. And Ponting uses it. Got him! It's all over. Vian returns to Australia. Seed. Oh, the ball is close. He's got it! இப்போ ஃபுல்லா நம்ம எல்லா ப்ராபபிள் 11s அதுக்கப்புறம் எல்லாரும் எப்படி ஃபயர் ஆவாங்க எல்லாத்த பத்தியும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 2 டீம்ஸ்லேருந்து இந்தியாலேருந்து 2 பேர், ஆஸ்திரேலியாலேருந்து 2 பேர், யார் வந்து எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாங்க இந்த மேட்சை வின் பண்றதுக்கு? பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். இட் ஷுட் பி அ பேட்ஸ்மேன் அண்ட் அ பவுலர் ஃப்ரம் போத் த டீம்ஸ். இந்தியாலேருந்து ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர், ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர். இவங்க 2 பேர், இந்த பிளேயர்ஸால தான் இந்த 2 டீமுக்கும் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க போகுது. அப்படின்னா நீங்க 3 பேரும் யாரை சொல்லுவீங்க? ஸோ லெட்ஸ் பிகின் வித் ஐயப்பன் ஃபர்ஸ்ட். ஐயப்பன், யூர் இன் மியூட். Okay, can I sorry, கேக்குதா? யா யா எஸ் ஐயப்பா. Okay. First வந்து நான் ஆஸ்திரேலியா பத்தி சொல்றேன். Their biggest X factor will be Steven Smith because he's due for runs and he's playing in his favorite home ground which is nothing but SCG. So சில பல ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம ஆஸ்திரேலியான்னு சொல்லி நம்மளே யோசிப்போம். பிகாஸ் சுஷுத் சொன்ன மாதிரி 2017க்கு அப்புறம் no Australia batsman has scored a ton in Border Gavaskar Trophy, which is something not that much used when compared like with other teams, keeping in mind the quality of Australia. So batting பொறுத்தளவுக்கு ஸ்டீவ் ஸ்மித் தான் பிக்கஸ்ட் எக்ஸ் ஃபேக்டர் ஆஸ்திரேலியாவுக்கு. பவுலிங் பார்த்தோம்னா இப்போ நியூ பால்ல விக்கெட்ஸ் வந்து எடுக்கணுங்கிறதுனால ஐ வுட் கோ வித் மிச்சல் ஸ்டார்க். ஸோ ஆஸ்திரேலியா வந்து we know that Patrick Cummins and Josh Hazlewood are very good bowlers, but still அந்த ஸ்விங் பண்ணி சீமோட போடக்கூடிய ஒரே பவுலர்னு பார்த்தோம்னா அது மிச்சல் ஸ்டார்க் தான். ஸோ நம்ம ரோஹித் சர்மா வராருன்னு தெரியும், சுப்மன் கில் வந்து ஒரு யங்ஸ்டர். ஸோ இவங்கள மாதிரி விக்கெட்ஸ் எல்லாம் ட்ராப் பண்றதுக்கு மிச்சல் ஸ்டார்க் தான் கரெக்டான ஒரு எக்ஸ்பேக்டரா இருப்பாங்க ஆஸ்திரேலியா பொறுத்த அளவுக்கு. அண்ட் இந்தியாவுக்கு சொல்லணும்னு பார்த்தோம்னா எப்படி அங்க ஸ்மித் சொல்றோமோ இங்க அதே மாதிரி வேற யாருமே இல்லைங்க, புஜாரா மட்டும்தான். ஸோ எல்லாருக்கும் தெரியும் அந்த டிஃபரன்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் லிமிடெட் ஓவர்ஸ் பார்த்தோம்னா எவ்வளவு பால்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணி எப்படி நம்ம ஸ்ட்ரைக் எடுத்துட்டு நம்ம எது மாதிரி இன்னிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி எப்படி கொண்டு போறோங்கிறது தான் மேட்ரு. ஸோ நம்ம அதுல வந்து ஃபோக்கஸ்டா அப்படின்னு பார்த்தோம்னா புஜாரா தான் எக்ஸ்பேக்டர். ஸோ அவர் வந்து ரன்ஸ் டியூல இருக்காரு. லாஸ்ட் 2 years அவர் ஆவரேஜ் வந்து அவ்வளோலாம் இல்லை. He is averaging only around 27-28 in test cricket. So that's a bad sign for Indian cricket. And we all know that Pujara is a quality player. So அவர் வந்து கன்ஃபார்ம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் பேட்டிங் பொறுத்தளவுக்கு. அண்ட் இந்தியாவோட போலிங் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் லைக் ஒரு சர்ப்ரைஸ் ஆன்சர் தான் என்கிட்ட இருந்தது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஜஸ்பிரித் பும்ரா, ரவி அஸ்வின். என்னோட எக்ஸ்பெக்டர் பொறுத்த அளவுக்கு நவ்தீப் சைனி. பிகாஸ் ஒரு யங் பவுலர் ஆஸ்திரேலியா டெபியூ பண்ண போறாரு அப்படின்னு சொல்றப்ப வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஒரு கிரவுண்டுக்கான ஒரு ட்ராக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பவுலர் நல்லா சூட் ஆவாங்க. அந்த சூட் ஆகிற பவுலர் தான் நவ்தீப் சைனி. ஸோ எஸ்சிஜி எல்லாம் நல்லா பவுன்சிங் ட்ராக்கு, பால் வந்து நல்லா ஏறும், பவுன்சஸ் அதிகமா சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நவ்தீப் சைனிட்டு அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சிராஜை பார்த்தோம்னா பவுன்ஸ் அவ்வளோ கிடையாது, பேஸ் உண்டு அவர்கிட்ட, ஆனா பவுன்ஸ் குறைச்சலா தான் இருக்கும். அதே பூம்ராட் பார்த்து லெங்க் நல்லா இருக்கும், ஆனா பவுன்ஸ் வந்து அவர் ஆட் பால்ஸ் தான் பவுன்ஸ் பண்ணுவார். பட் சைனி வந்து நல்ல சாய்ஸ். அதாவது ஒரு சில்லி பாயிண்ட் கல்லி அது மாதிரி வச்சு நம்ம ஆடும்போது ஒரு ஷார்ட் பால் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அந்த ஷார்ட் பால் வந்து கான்ஸ்டன்டா கொடுக்கக்கூடிய ஒரே பவுலர் பார்த்து நவ்தீப் சைனி தான். ஸோ ப்ரெஷர் இருக்கும் ஆப்வியஸா டெபியூட்டன்ங்கிறதுனால. பட் ஸ்டில் ஹி ஹேஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் ஷைன் லைக் ஹவு சிராஜ் டிட் இன் த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச். ஸோ இந்தியாவோட எக்ஸ் ஃபேக்டர்ஸ் பார்த்தா பேட்டிங்ல சேதேஸ்வர் புஜாரா அண்ட் பவுலிங்ல நவ்தீப் சைனி. திஸ் இஸ் மை ப்ரெடிக்ஷன். யா அஸ்வின், கோ ஹெட். ஸோ ஐயப்பா நல்ல பாயிண்ட்ஸ் மேக் பண்ணாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம் பத்தி சொல்றேன். ஸோ பேட்டிங்ல எஸ், நானும் புஜாரா தான் எக்ஸ் ஃபேக்டர் சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட நம்ம இன்னும் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் பார்க்கல. அவர் வந்து லைக் இஃப் ஹி கேன் பேட் லைக் இந்தியா ஒரு ஹை ஸ்கோர் ஃபர்ஸ்ட் டே லைக் இப்போ டாஸ் ஜெயிச்சு இன்கேஸ் பேட்டிங் வந்தா டிபெண்ட் ஆன் புஜாரா ஆல்சோ. ஓப்பனர்ஸ்க்கு அடுத்து அவர் வந்து எப்படி இன்னிங்ஸை கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ புஜாரா ஒரு பிக் ஸ்கோர் வச்சாதான் இந்த ஃபர்ஸ்ட் 2 days ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஜில. ஸோ புஜாரா ஒரு எக்ஸ் ஃபேக்டர் சொல்லுவேன். ஹி நீட்ஸ் டு கோ பிக். ஸோ தட்ஸ் மை திங் அபவுட் புஜாரா. அண்ட் பவுலிங்னு எடுத்தோன்னா ஆக்சுவலி 2 எக்ஸ் ஃபேக்டர் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஸ்பின்னர்ஸ் பேரடைஸாகவும் மாறும் டே 4-5ல. அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 or 3 daysல வந்துட்டு இட் வில் பி பேசஸ் ட்ராக். ஸோ வந்துட்டு சைனி ஆஸ் ஐயப்பா செட் சைனி பேக் பண்ணுவேன். என்ன நம்ம ஐபிஎல்ல கூட பார்த்துருக்கோம், எல்லாருக்கும் லைக் நேச்சுரல் பவுன்ஸ் கிடைக்காது. லைக் இப்போ கரண்ட் இந்தியன் லைனப் ஐயப்பா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பூம்ரா ஆகட்டும், பூம்ரா வந்து ஆக்சுவலி இட் வில் ஸ்கிட் மோர் தென் அ பவுன்ஸ்.
அண்ட் அதே மாதிரி சிராஜ் ஆல்சோ அதே மாதிரி தான். ஹி கேன் பவுல் த குட் பேஸ், பட் நேச்சுரல் பவுன்ஸ்னு கேட்டா ரொம்ப இல்லை. பட் சைனிக்கு வந்து அந்த ஒரு நேச்சுரல் ஒரு பவுன்ஸ் ஆஃப் த சீம் லைக் அந்த பிட்ச்லேருந்தே இருக்கும். ஸோ ஐ திங்க் சைனி வந்து பேசஸ் பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு கீப் சைனி. அண்ட் இன்னொன்று ஒரு எக்ஸ் ஃபேக்டரா லைக் சும்மா ஒரு நச்சுன்னு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ வில் பேக் ரவி அஸ்வின் கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு ஹீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிளவரஸ்ட் பவுலர் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித்தை லைக் அவ்வளோ சீப்பா அவுட் ஆக்குறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. வி நோ அபவுட் ஸ்டீவ் ஸ்மித். அவர் இருந்தா அவரும் ஒரு ஜீனியஸ் தான், ஆடிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அஸ்வின் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங்கா நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 தான் சொல்லணும்னு சொன்னீங்க, பரவாயில்ல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆஸ்திரேலியன் சைடுக்கு வந்தா பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எஸ் ஸ்டீவ் ஸ்மித். நானும் ஸ்டீவ் ஸ்மித் தான் சொல்ல போறேன் எக்ஸ் ஃபேக்டருக்கு. ஏன்னா ஹி வில் பி ஹங்க்ரி ஃபார் ரன்ஸ். அதான் வெறி பிடிச்ச மாதிரி ஆடுவார் எனக்கு தெரிஞ்சு. அவரை அவுட் ஆக்கலனா இட்ஸ் கோயிங் டு பி லைக் ஆஸ்திரேலியா கையில மேட்ச் போகிறதுக்கே சான்சஸ் இருக்கு. ஹி வில் பி ஹங்க்ரி ஃபார் ரன்ஸ், நல்லா ஸ்கோர் பண்ணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட தான் வருவாரு. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் இன் பேட்டிங். அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி பேட் கமின்ஸ். எனக்கு வந்து பேட் கமின்ஸ் நான் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா வந்து ஹீஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ் என்ன பொறுத்த வரைக்கும். லைக் ஸ்விங் ஆகட்டும் ஆர் லைன் அண்ட் லென்த் ஆகட்டும், லைக் கன்சிஸ்டன்டா ஹி கேன் ஹிட் அ பர்டிகுலர் லைன் அண்ட் லென்த். அவரும் சரி ஹேசல்வுட்டும் சரி சிமிலர் கேசஸ் தான். பட் ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் லீடர் ஆஃப் த ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக் வந்து கமின்ஸ் தான் கரண்ட் ட்ரெண்ட்ல. ஸோ இட் வில் பி கமின்ஸ் ஃபார் மீ இந்த ஆஸ்திரேலியன். யா தேங்க்யூ. யா சுஷ்ருத். லைக் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் எக்ஸ்பேக்டர் பிளேயர் இன் பேட்டிங் இஸ் மார்னஸ் லபுஷேன். ஸோ ஸ்டீவ் ஸ்மித் வந்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டே இருக்கோம். அண்ட் இந்த மீன் வைல் நம்ம வந்து ஸ்டீவ் ஸ்மித்தோட ஷேடோவாக வளர்ந்துட்டு வர மார்னஸ் லபுஷேனை கொஞ்சம் இக்னோர் பண்ணுறோம். ஏன்னா வந்து அவரோட டேலண்ட் வந்து ஓவர் ஷேடோ ஆகுது. ஸ்டீவ் ஸ்மித்தோட பொட்டன்ஷியல் அண்ட் டேலண்ட் வந்து இட் ஓவர் ஷேடோஸ் லபுஷேன். எப்படி நம்ம ஒரு காலத்துல வந்து தெண்டுல்கரோட டேலண்ட் வந்து திராவிடோட டேலண்ட் ஓவர் ஷேடோ பண்ணிச்சோ அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா லபுஷேன் நம்ம பார்க்கவே எவ்ரி மேட்ச்ல வந்து 45-50 அடிச்சுட்டு தான் இருக்காரு. ஸோ ஆனால் நம்ம ஸ்டீவ் ஸ்மித்தோட பர்ஃபார்மன்ஸை நம்ம கூர்ணிச்சு பார்க்கறதுனால இவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பார்க்கறத மறந்துடுறோம். ஸோ ஐ ஃபீல் மை எக்ஸ்பெக்டட் பிளேயர் would be Labuschagne because everybody would be looking at ways to dismiss Steve Smith, but it is equally important to dismiss Labuschagne too. ஏன்னா அவரையும் விட்டு அவரும் ஆடிட்டே போயிடுவார். அப்புறம் bowling, as Ashwin said, I totally agree with him. I feel it is Pat Cummins. He is the number 1 test bowler for a reason. So விட்டு கொடுக்கவே முடியாது. He has everything. He can do, the man can do everything. அவ்வளவுதான். ஸோ கமெண்டேட்டர் சொல்ற மாதிரி பாலை உள்ள ஸ்விங் பண்றது, பவுன்ஸ் பண்றது, he can literally do anything. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் ஒரு பிளேயர் இன் மைண்ட். எக்ஸ் ஃபேக்டர் வந்து ஐ ஃபீல் இட்ஸ் கோயிங் டு பி ரவீந்திர ஜடேஜா. பிகாஸ் 4th டே ஒரு ஸ்கோர் சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்கேஸ் அப்படின்னும் போது பிச்சு டேம்பாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ஏன்னா 4 டேஸும் வந்து கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் தான். ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து வி நீட் அ பிளேயர் ஹூ கேன் பிளே ஸ்பின் வெரி வெல். அண்ட் இது வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணது ரவீந்திர ஜடேஜா இஸ் பிளேயிங் ஸ்பின் பர்டிகுலர்லி வெல். ஸ்பின் வந்து அது பால் டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட ஸ்பின் சர்ஃபேஸில் போய் ஆடுறாரு. மேபி பிகாஸ் அவரும் ஒரு ஸ்பின்னர்னால ஐ திங்க் ஹி நோஸ் ஹவு த பால் வில் டர்ன். ஸோ அந்த ஒரு நாலேஜ்னால மேபி ஹி இஸ் கோயிங் டு த அந்த பால் லேண்ட் ஆகிற இடத்துக்கு போய் ஆடுறாரு. ஐ திங்க் தட் இஸ் அ வெரி குட் டெக்னிக் டு ஃபேஸ் அ ஸ்பின் பவுலர். அண்ட் bowling பொறுத்த வரைக்கும் ஐ totally feel it's going to be Ravi Ashwin's day. He is like a natural என்ன சொல்றது, he is a natural boon for India. வேரியஸ் பிளேயர்ஸ் டிஸ்மிஸ் பண்ண வேரியஸ் பிளான்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். பட் மை எக்ஸ் ஃபேக்டர் ஃபார் இந்தியா இஸ் கோயிங் டு பி ரவி அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. ஸோ போத் ரவிஸ். அண்ட் ஃபார் ஆஸ்திரேலியா இஸ் கோயிங் டு பி மார்னஸ் லபுஷேன் அண்ட் பேட் கமின்ஸ். யா தேங்க்யூ கைஸ். எல்லாருமே பர்ஃபெக்டா சொன்னீங்க. உங்களோட எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்ஸ் எல்லாருமே டாப் பிளேயர்ஸ் தான் பிக் பண்ணிருக்கீங்க. ஆப்வியஸ்லி சம் ஃபேன்சி பிக்ஸ் லைக் நவ்தீப் சைனி பை ஐயப்பன் அண்ட் அஸ்வின் அண்ட் சுஷ்ருத் பிக்கிங் ஜடேஜா as a batsman, அதுவும் ஒரு நல்ல ஃபேன்சி பிக் தான். ஸோ எல்லா பிக்கும் பார்த்துட்டோம். இப்போ டக்குன்னு பிகாஸ் we have less than a minute time, எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஸோ டக்குன்னு யார் வந்து வின் பண்ணுவாங்க? who's going to win this third test? டக்குன்னு ஆன் ஸ்பாட் ரேபிட் ஃபயர் மாதிரி டக்குன்னு சொல்லுங்க. Actually, I go with India. I go with India. Ashwin? நானும் இந்தியா தான் பேக்கப் பண்றேன். பட் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a close game, 50-50, பட் இந்தியா இஸ் மை சாய்ஸ். சுஷ்ருத் நீ? எனக்கு கட் ஃபீல் சொல்லுது ரிசல்ட் வராதுன்ட்டு. ஐ வாண்ட் a result to come, but my gut feel says there will be no result. Okay, 2 guys for India and Sushruth says no result.
அண்ட் என்ன நீங்க எந்த ஒப்பீனியனும் ஏன் சொல்லலைன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப சொல்றேன் ஐ சப்போர்ட் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா ஜெயிச்சா நல்லா இருக்கும். இந்தியா வந்து கொஞ்சம் அடி வாங்கட்டும், தப்பு இல்லை. இப்போ அடி வாங்கினாதான் நம்ம வந்து ஃபியூச்சர்ல நல்லா பண்ணுவோம். ஸோ ஐ ஃபீல் ஆஸ்திரேலியா ஷுட் வின் திஸ் கேம். அவ்வளோதான். ஓகே ஓகே கைஸ், ஐ திங்க் ஸோ. லெட்ஸ் வைண்ட் இட் அப் வித் இட். ஓகே ஓகே லெட்ஸ் வைண்ட். யா, அதே மாதிரி த ஸ்டாண்டர்ட் டைலாக், லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அது எல்லாமே பண்ணுங்க. அப்புறம் பெல் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேங்க்யூ. அண்டில் தென் இட்ஸ் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாய் பிரசாந்த், சுஷ்ருத் விநாயக், ஐயப்பன், அஸ்வின். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot.